கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு கடந்த 4 ஆண்டு காலத்தில் நமது திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புகிறேன். சொர்ணபுரியில அவுட் சங்கிலிப்பழம் ஓடை குறுக்கையிலும் தந்தை பெரியார் நகர் ஜம்மனை ஓடை குறுக்கையும் உயர்மட்ட பாலம் 558 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6266 சாலை பணிகள் மடத்துக்குளம் புதூர் பூண்டி நகர் ஹைடெக் பார்க் நகர் பெருந்தொழில் திட்டப்பகுதியில் 1004 குடியிருப்புகள். திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 133 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு, 328 திருக்கோயில்களில் 804 சீரமைப்பு பணிகள், 5 சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள், 9 உயர்மட்ட பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அதுல 3 பாலங்கள் பயன்பாட்டுக்கே வந்தாச்சு. உடுமலைப்பேட்டை வட்டம் கொங்கல் நகர் கிராமத்தில் 1ஆம் கட்ட அகழ்வு நிறைவு. ஏன் இன்றைக்கு திருப்பூர்ல நியூ டைடல் பார்க், வேலம்பாளையம் அரசு மருத்துவமனை, கோவில் வழி பேருந்து நிலையம் திறந்து வைத்திருக்கிறேன். அடுத்து கூடிய விரைவில் வரப்போகிற திட்டங்கள் என்னன்னு லிஸ்ட் போட்டா காங்கேயம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட இருக்கு. தாராபுரம் அரசு மருத்துவமனைய தலைமை மருத்துவமனைக்கு இணையா தரம் உயர்த்த போறோம். திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் மினி டைடல் பார்க், சிவன்மலை மற்றும் நஞ்சியம்பாளையத்தில் மினி விளையாட்டு அரங்கம், 172 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யலாறு மேம்பாடு, 1176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்ட பணிகள், கீழக்கோயில் வழிப்பகுதியில் பேருந்து நிலையம், தெக்கலூர் பட்டேல் நகர், பொங்கலூர் அண்ணா நகர், காந்தி நகர் திட்டப்பகுதியில் 1160 குடியிருப்புகள், பில்லூர் நீர்த்தேக்கத்தை ஆதாரமாக கொண்ட குடிநீர் மேம்பாட்டு திட்ட புனரமைப்பு திட்டம், முத்தூர், காங்கேயம் 3 நகராட்சிகள், 6 பேரூராட்சிகள் மற்றும் 86 ஊராட்சிகளை உள்ளடக்கின 1790 குடியிருப்புகளான கூட்டு குடிநீர் திட்ட புனரமைப்பு திட்டம், காங்கேயம், வெள்ளகோயில், தாராபுரம், குண்டடம், பொங்கலூர், பல்லடம், மூலனூர் ஆகிய 7 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம். இப்படி இன்னும் நிறைய இருக்கு. மொத்தமாக சொல்லணும்னா 10,491 கோடி ரூபாய் மதிப்பீடான வளர்ச்சி பணிகள், நலத்திட்ட உதவிகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு சாதனைகளையும் 4 ஆண்டுகள்ல நம்ம திருப்பூருக்கு நாம செஞ்சிருக்கிறோம். ஆனா அதிமுக ஆட்சியில திருப்பூரின் வளர்ச்சிக்காக குறிப்பிட்டு சொல்லும்படியா ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் திருப்பூர் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டுச்சு என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 2006 முதல் 2011 வரையிலான கழக ஆட்சியில் திருப்பூரினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 3 ரயில்வே பாலங்கள் உட்பட 5 பாலங்களை கட்டுவதற்கு ஆணையிட்டார். ஆனால் 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே
அந்த பணிகளை எல்லாம் முடக்கிட்டாங்க. 2021ஆம் ஆண்டு மீண்டும் கழகம் ஆட்சி மலர்ந்ததுக்கு பிறகுதான் மீண்டும் அந்த பணிகளை முழுவீச்சில் இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம். எஸ்ஆர்சி மில் அருகே மன்னரை ரயில்வே மேம்பாலம், திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி அமைச்சிருக்கக்கூடிய கல்லூரி சாலையிலிருந்து மங்கள சாலை வரை ரயில்வே மேம்பாலம், திருப்பூர் யூனிவர்சல் தியேட்டர் பகுதியில் இருந்து மாநகராட்சி பூங்கா வர சுரங்க பாலப்பணிகள் ஆகியவை நடைபெற்று வருது. அத்திக்கடவு அபிநாசி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மன்றத்திலே பேசணும், சட்டமன்றத்திலே நாம் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வந்து பணிகளை முடிச்சு தொடங்கி வச்சிருக்கிறோம். அதே போல கோவை திருப்பூர் மாவட்டங்களுடைய வேளாண்மைக்கு மிக மிக அடிப்படையாக இருக்கிறது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்து இது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த மகத்தான திட்டத்தை உருவாக்கின பெருமக்களுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு சிறப்பு செய்கிற வகையில் நினைவகம் அமைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்து அங்கே தான் நாங்கள்லாம் போக போகிறோம். 4 லட்சம் ஏக்கர் பரப்புக்கு பாசனம் தரும் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் அமைய காரணமான பெருந்தலைவர் காமராஜர், முன்னாள் அமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள், மரியாதைக்குரிய வி.கே. பழனிசாமி கவுண்டர் அவர்கள், பெரியவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள், இந்த 4 சிலைகளுடன் கூடிய அரங்கத்தை நம்ம அரசு அமைச்சிருக்கு. இந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தியாகி வி.கே. பழனிசாமி அவர்களும் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களும் பெரும் முயற்சி எடுத்தாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தலைன்னா பதவி விலகிவிடுவேன் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே சொன்னவர் வி.கே. பழனிசாமி கவுண்டர் அவர்கள். அதனால தான் அவங்க திருவுருவச் சிலையை அரங்கத்தில் வச்சிருக்கிறோம். இந்த திட்டப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஆக்சிடென்ட், அப்படி விபத்தில் உயிர் நீத்தவர்களுக்கும் ஆழியாறில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்தையும் திறந்து வைக்க இருக்கிறோம். பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் தொடங்கப்பட்டு அக்டோபர் 7ஆம் தேதியை பரம்பிக்குளம் ஆழியார் திட்ட நாளாக அறிவித்து ஆண்டுதோறும் கொண்டாடி வர்றதும் நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான்.